பேசுவோமா? இன்றைக்கி ரொம்ப 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 முக்கியமான விஷயத்தை பற்றி பேச போகிறேன். நல்லா எல்லாரும் கேட்டுவிட்டு உங்கள் கருத்துக்களை அதில் வந்து இப்படியே பதிவிடும். நிறைய பேர் சொல்கிறாங்க ஆன்லைனில் வர்றவங்க பூரம் வீடியோவுக்கு ஒன்று பேசுவாங்க, ஆனால் குடும்பத்தில் வேறு மாதிரி இருப்பாங்க. நல்ல கருத்தாக பேசுவாங்க, ஆனால் குணமனம் போது வேறு மாதிரி இருக்கும். ரொம்ப கிளாமராக காட்டுவாங்க, ஆனால் அவங்க வாழ்க்கையில் வேறு மாதிரி இருப்பாங்க. அப்படியெல்லாம் சொல்கிறாங்க. அப்படிலாம் எனக்கு தெரியாது. இது மீடியா, இதில் இதைத்தான் பேசணும் இதைத்தான் பேசக்கூடாது அப்படின்ட்டு எனக்கு தெரியாது. எனக்கு எதை யோசனை, அதாவது ஒரு மனுஷனை குறையாக பேசிடக்கூடாது, ஒரு மனுஷனை தரக்குறைவு பண்ணிடக்கூடாது, ஒரு மனுஷனை அசிங்கப்படுத்திடக்கூடாது. இந்த இது மட்டும் எனக்கு மைண்டில் இருக்கும். பார்த்துக்குங்க, மற்ற எல்லா விஷயத்தையும் பேசிக்கிறலாம், மனுஷங்களோட பேசுகிறலாம். என்ன நான் பேசுகிற சாதாரண இந்த பேச்சுவார்த்தையை கேட்டு பல ஆயிரக்கணக்கான பேர் லைக் பண்ணுறீங்க, பல லட்சம் வியூவர்ஸ் பார்க்குறீங்க. அதெல்லாம் ஒரு எப்படி பாதியாக அவுத்து போட்டுக்கிட்டு அறகுறையாக தன்னுடைய அங்கங்களை காட்டிக்கிட்டு அறகுறையாக நடிக்கிறவங்கள கூட பார்க்கல, அந்த அளவுக்கு போகலை. ஆனால் ஒன்றுமே இல்லை, பட்டி கட்டுத்தனமா நான் பாட்டுக்கு என்னத்தையோ என் குடும்பத்தில் நடக்கிற விஷயங்களை உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். அதை அப்படி பார்க்குறீங்கன்ற எப்படி? அதுலேயும் ஒரு விவரம் இருக்குது. ஏண்டா நம்ம கள்ளங்கவடம் இல்லாமல் மனசில் எதுவும் மறைவு முகம் இல்லாமல் எல்லாத்தையும் நான் உடம்பு பேசிட்டு இருக்கேன். அப்படி இன்றைக்கி நான் ரொம்ப முக்கியமான விஷயத்தை பற்றி உங்கள்கிட்ட பேச போகிறேன். ரொம்ப நாள் ஆச்சு இந்த சம்பவம் நடந்து, இருந்தாலும் உங்கள்கிட்ட கருத்து கணிப்பு கேட்கலாம்னு நான் பேசலாம்னு இருக்கேன். ஏண்டு எழுங்க, நான் வந்து என்னோடய குணம் வந்து நல்லா ஓங்கி பேசுவேன், படபடன்னு எல்லாத்தையுமே நேருக்கு நேராக எதையும் தைரியமாக கேட்பேன். ஆனால் வயசுக்கு ஏற்ற மரியாதையோடு நடந்துக்கிருவேன். அது மட்டும் என் மனசுக்குள்ளே இருக்கும். எங்கள் அப்பா எனக்கு சொல்லி கொடுத்தது பார்த்துக்கங்க. அதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்து வச்சு பார்த்துக்கங்க, ஒரு கல்யாண வீட்டில். அந்த சம்பவத்து கதையை நான் உங்களுக்கு விவரமாக சொல்கிறேன். நீங்கள் அதை கேட்டுவிட்டு முனியம்மா நீ இந்த மாதிரி பண்ணது தப்பு, இந்த மாதிரி செஞ்சது தப்பு, இது சரி அப்படின்ட்டு கமாண்ட் பாக்ஸில் எனக்கு கமாண்ட் பண்ணிட்டு போயிருங்க. ஏன் அப்படி கேட்குறேன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் பண்ணுற கமாண்டு என்னுடைய எண்ணங்களை மாற்றலாம். நான் பேசுகிற பேச்சு சில பேர் எண்ணங்களை மாற்றுதில்ல, அதே மாதிரி நீங்கள் பண்ணுற கமாண்டை நான் என்னுடைய மனசை மாற்றலாம். ஏங்கம்மா அப்படிமா ஓ வீட்டில் இருக்கிற சொல்லலாம் நீ மாற மாட்டியா அப்படின்னு கேட்காதீங்க. என் வீட்டில் இருக்கிறவங்க சேலையை ஒழுங்காக கட்டு வெளுங்காக கட்டுருவாங்க அப்படின்னு எப்போ முடப்பேன். இதே இது அப்படிமா சேலையை ஒழுங்காக கட்டு, கிராஸ் ஓரம் தெரியுது அப்படின்னு சொன்னால் கேமரா ஆன் பண்ணி உட்காரையில் அந்த சேலையை தான் சரி பண்ண தோணும். அது மாதிரி தான் என்னம்மா தூரமாக இருக்கிறவங்க சொல்கிறது கரெக்டாக தான் இருக்கும். எந்த மனசில் அவங்க நம்மளுக்கு குறை சொல்கிறதுக்கு அவங்களுக்கு என்ன குத்தம் குறையாமல் அவங்களுக்கு பண்ணிட்டான், அங்கேருந்து சொல்கிறாங்கண்டா ஏதோ ஒரு உண்மை இருக்குது அப்படின்னு என் மனசுக்கு தோணும். அதுபடி கேட்போம்னு நினைப்பேன். அதனால் உங்கள்கிட்ட கதையும் சொல்லிட்டு கருத்து கணிப்பும் கேட்குறேன். நீங்கள் கண்டிப்பாக கமாண்ட் பாக்ஸில் கமாண்ட் பண்ணி போகிறோம். இது நடந்து ரொம்ப நாள் ஆச்சு. இன்றைக்கி நடக்கல, நேற்று நடக்கல. ஏங்க ஒரு கல்யாணத்துக்கு போகையில் கல்யாணத்துக்கார வீட்டுக்கார வச்சுக்கிட்டாங்க, முனியம்மா பானு இந்த இதெல்லாம் வீடியோ இடையில எடுக்க வேணாமத்தே அப்படின்ட்டாங்க. வீடியோ இடையில எடுக்க வேணாமட்டு ஒருத்தவங்க சொல்லிட்டாங்கன்னா அதோட அவங்க வீடியோ அவங்க வீட்டில் நடக்கிற எந்த இதையுமே எடுக்க மாட்டேன். சொந்த வந்தத்தில் ஃபோட்டோ எடுத்தால் கூட அதை கூட போட மாட்டேன். பார்த்துக்கோங்க, எனக்கு அப்படி தேவையில்லை. நம்மளுக்கு என்ன பேச தெரியுதோ அதை பேசிட்டு போக முடியும். அதே மாதிரி அவங்க கல்யாணத்தை வீடியோ எடுக்கூடாதுக்காக பேசாண்டி இருந்துட்டு எங்கள் சொந்தக்கார ஒருத்தர் ரொம்ப உறவுக்காரர், ரொம்ப நெருங்கின சொந்தம். என்ன உறவு ஏது உறவுன்னு சொல்லக்கூடாது. சொன்னால் அது ஒரு சிக்கலாயிரும், மறுபடியும் சண்டை உண்டே அதிரி உரியாரு. ஏன்டி பல மாதத்துக்கு முன்னாடி நடந்தது இப்போ பேசி மறுபடியும் சண்டை எடுத்துட்டியாடின்னு ஏன் புரிஞ்சு என்னைய கிளம்பிடுவார் கேகேண்டு. அதனால என்னன்னு விவரமாக சொல்லணும் சரிங்களா? என்ன உறவுண்டு அவங்களுக்கு எனக்கு சண்டைங்க. ஆனால் கல்யாணம் வச்சவங்க வந்து ரொம்ப சொந்தக்காரர். அந்த சொந்தக்கார வீட்டில் நானும் எங்கள் வீட்டுக்காரர் ஒரு பக்கம் பரிமாறுறாரு, நான் ஒரு பக்கம் பரிமாறுறேன். அப்படி கல்யாணத்தில் கிராம பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா ஆளுக விட்டு பரிமாற மாட்டாங்க, சொந்த வந்தவங்க தான் பரிமாறிக்கிறது. பார்த்துக்கோங்க, ஆம்பளையும் பொம்பளையிலும் மாற்றி மாற்றி பரிமாறி அப்படி சோறு பரிமாறிக்கிட்டு அவங்க எனக்கு சண்டைக்காரவன்டா நான் பரிமாறி வர்ற பந்தியில் உட்காராம அங்கிட்டு போய் உட்காரலாம், வேறு ஒரு லைனில் உட்காரலாம். இல்லைன்னா அவள் பரிமாறி வரைக்கும் நான் சாப்பிட மாட்டேன், தச்சு அவள் சண்டைக்காரி பரிமாறிக்கிட்டு இருக்கா, எண்ணத்தை போய் அதை சோதத்துங்க அப்படின்னு மானரசத்தோடு ரொம்ப ரோசமாக இருக்கிறவங்கண்டா அப்படி எந்திரிச்சு போயிருக்கலாம். என்ன சாப்பிட கூட மாட்டேன் சி அப்படி. இதுவும் இல்லாமல் அதுவும் இல்லாமல் பந்தியில் வந்து உட்காந்துட்டான். எனக்கு அவன் மூஞ்சியை பார்த்துக்கிட்டே ஒருத்தருக்கும் இலை வைக்கிறான். நம்ம வாட்டுக்கு கீழே வச்சு இலை வச்சுக்கிட்டு போய் இலையை பார்த்தோம்னா சோத்தை வச்சுக்கிட்டே போவோம். அதே மாதிரி சோறு வச்சுக்கிட்டே வரேன். அவங்கக்கிட்ட வரையில் இலையை மடித்து இப்படி சுருட்டி எடுத்து வச்சுட்டேன். சுருட்டி எடுத்து வச்சுன்னா யாராண்டு பார்த்தா ஏன் கூட சண்டை ஓட்ட சண்டைக்கார உறவுக்கார. இது எதுக்கு, ஏன் இப்படி பண்ணுறீங்க? எனக்கு கடுப்பாய் முறைச்சிக்கிட்டு நிற்கிறேன். என்ன முறைக்கிற போ அப்படி. எதுக்கு இப்போ இலையை சுருட்டினியே அப்படின்னா அவங்க சொன்னாங்க, நீ சோறு வைக்கிற சோத்தை திங்கிறதுக்கு என்னென்ற ஒரு கேள்வி கேட்டாங்க. அசிங்கம். எனக்கு கோவம். இம்புட்டு ரோசப்படுறவங்க நான் இது லைனில் பரிமாறிக்கிட்டு வரேன்னா இந்த இதுலேயே உட்காராமல் அடுத்த லைன்லேயே உட்காரலாம்ல. நான் வந்து உட்கார வந்தாடி நீ வேணுக்கு பரிமாறுறேன் அப்படின்னு ஏன்டா சண்டை மாற்றி வழக்காயிடுச்சு. அதை வச்சு மேம் ஓடியா வச்சு மேம் சண்டை விட்டு கிடக்க ஓடியான்னு என்னை எங்கள் வீட்டுக்கார விட்டுட்டான்.
எங்கள் வீட்டுக்காரர் வந்து எடியே உனக்கு என்ன போகிற வர இடத்துல எல்லா இடத்துலையும் சண்டையா, சரி சரி நீங்கள் உட்காருங்க மம்மி உட்காருங்க, உங்கள் மேலே தப்பு இல்லை, இவன் மேலே தான் இருக்கா, வாடி அப்படின்னு பிடிச்சி இழுத்துட்டு. அதில் 10 பேர் சொல்கிறாங்க அங்கு மக செஞ்சது தப்பு இல்லை, அவள் பரிமாறிட்டு தான் வரா, அவங்க பிடிக்கிற இருக்காண்டா அவங்க அதில் கூட உட்காராம அடுத்த வந்தியில் கூட உட்காரலாம்ல அவள் சொன்னது மாதிரின்றா. சில பேர் நீ அவங்க இருக்காண்டா ஒதுங்கி வந்துருந்தானே, துஷ்டனை கண்டா தூர அழகு அப்படின்னு என்னே சொல்கிறாங்க. நான் என்னமோ அவங்கள்ட்ட போய் ஒட்டிக்கிட்டு போன மாதிரி, நான் மரத்துக்கு மரமே ஒதுங்கி வளர்தியா நம்மளும் ஒதுங்கி வாழணுமையான்னு என்றைக்குமே நினைப்பேன். துஷ்டனை கண்டா தூர வளர்ந்து என்னே சொல்கிறீங்களா அங்கே சொல்லாமல் நான் மனசை நினச்சிக்கிட்டு எனக்கு வேசாடை பார்த்துக்கோங்க. இப்போ என்ன தப்பு பண்ணோம் நம்ம, அது ஒரே அதிர்வதியாகி பந்தி பலகோலம் ஆயிடுச்சு. மறுபடியும் அந்த இது பதட்டம்லாம் முடிஞ்சு மறுவந்தி நடக்குது. மறுவந்தி நடந்தால் அந்த பொம்பளை மும்பிட்டு பதட்டத்துக்குள்ளேயும் போய் மறுபடியும் போய் உட்காந்து இலை ஓட்டு சாப்பிட்றதுக்கு உட்காரு. எனக்குண்டா நீங்கள் நினைக்காதையே என்ன மும்பிட்டு திமுறு பிடிச்சவளான்னு. நான் வந்து சராசரியான பொம்பளை. ஒருத்தவங்க நம்மளை அடிச்சுட்டாண்டா மறுகணத்தை திருப்பி கொடுக்கணும், அதே நல்ல மனுஷனுக்கு அழகு அப்படின்னு மறுகணத்தை திருப்பி கொடுக்க மாட்டேன். ஒரு கணத்தில் அரைஞ்ச அறையோட வலியோட இதை அப்படியே டபுளை 2 கணத்துலையும் பல்லார்னு கொடுத்து காட்டிடணும்னு நினைப்பேன். அந்த மாதிரி குணம் பிடிச்சவன். அது திமிரு பிடிச்சவன் நீங்கள் சொன்னால் கூட சரி, எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்படி நான் எனக்கு வேசாடு மறுபடியும் மும்பிட்டு சண்டைக்குள்ளே நம்மளை மும்பிட்டு அழுகு விட்டுட்டு நம்ம என்ன பண்ண போய் பந்தியில் போய் பரிமாறணும். இது ஒரு குத்த மாதிரி இப்படி பண்ணி விட்டுருச்சு இந்த பொம்பளைன்ட்டு. பரிமாறிக்கிட்டு சோறு இலையை விரித்து உட்காந்துச்சு. சோறு போடுறதுக்கு வேறு ஒரு ஆம்பளையை அதே வச்சுக்கிட்டு சாப்பாடை பேசுகிற தட்டில் வச்சுக்கிட்டே பண்ணுறேன். விறுவிறுன்னு சேலையை இப்படி நல்லா சொருவிக்கிட்டு அப்படியே வெக்குன்னு போய் வேகத்தில் போய் அந்த பேசன் தட்டை ஒரே பிடுங்கி அப்படியே கொண்டு போய் அவங்க இலையில போய் சோத்தை அப்படியே பேசனில் இருக்கிற சோத்தை பூரா கொட்டுனேன். சாம்பார் சட்டியை விட்டுக்குன்னு பிடிக்க ஏன்டாக 50 பேர் போங்க அப்படின்ட்டு ஒரே பிடுங்கி 50 சாம்பாரி ஒரே ஊற்றுல தர சேலை ஊற தெரிச்சிருச்சு. வந்தியில் அந்த சேர் பள்ளமாக இருக்குது, மேடாக இருக்குது, கொஞ்சம் ஊற தெரிச்சிருச்சு. தள்ளி ஒரு குட்டையும் கொட்டி தரப்பு பண்ணிக்க பார்த்துக்கோ. அப்படியே உட்காந்துருச்சு, ஒன்றும் பேசலை ஒன்றும் செய்யலை. அப்படியே மேமொழி முடிச்சு ஆத்தாடி நம்மளை கேவா பிடிச்சி விட்டாளுண்டு. அப்படியே மேலே ஊற சாம்பார் பார்த்துக்கோங்க. அதோட ஆளுக்கு பேரும் ஓடியாந்து என்னை பிடிச்சிட்டு சாமணன் மேலே இப்படிலாம் ஆங்காரம் உனக்கு பொம்பளைக்கு இருக்கக்கூடாது. எங்கள் வீட்டுக்காரர் இந்த பலார் நாள் அற விட்டார். பரவாயில்லையா, இன்னும் நீ தூக்கி போட்டு நீ குத்துனா கூட பரவாயில்ல. ஏண்டுகளு நான் என்னை ஒரு தப்பும் பண்ணாரவள, சும்மா சோறு வரி மாதிரி இட்டு போனவள வந்து உட்காந்துக்கிட்டு இலையை மடிச்சுக்கிட்டு இலையை மடிச்சுக்கிட்டு கேட்டதுக்கு பெரிய குலை குத்தம் கொண்டது மாதிரி 50 பேர் சேர்ந்துக்கிட்டு என்னை ராவடி வண்டியே. இன்னும் என்ன திட்டுக்கிட்டுக்க, இப்போ கொண்டது நான் தப்பு, நீங்கள் திட்ட நான் ஏற்றுக்கிருவேன், நீங்கள் அடிக்க ஏற்றுக்கிருவேன் அப்படின்ட்டு நான் சொல்லிப்பட்டு இந்த சார்ஜுக்கு இப்போத்தே போகணுமா அப்படின்னு நான் கம்முன்னு இருந்துட்டேன். கடைசியில் பார்த்தா ஐயோ இதுக்கு மேலே தாங்காது, நீ வந்து அப்படின்னு எங்கள் வீட்டுக்காரி என்னைய பிடிச்சி கூட்டிகிட்டு வந்துட்டார். என்னங்க ஒன்றுமே வைக்கல, அதுக்குள்ள நெட்டு கிடையாது, இது என்ன கொடுமையாக இருக்குது. அதோடு வந்துட்டு பார்த்துக்குங்க வீட்டுக்கு வந்துட்டு இது